சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க 1538 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் அல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க 1538 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் அல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. 3 ரயில் பெட்டிகளை கொண்ட 32 மெட்ரோ ரயில்களை தயாரிக்க அல்ஸ்டாம் நிறுவனத்திற்கு ஒப்பந்தமானது வழங்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 2027 ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் முதல் மெட்ரோ ரயிலை ஒப்படைக்க அல்ஸ்டாம் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜபர்சன். ஜபர்சன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் 3 ரயில் பெட்டிகளை கொண்ட 32 மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஆம்ஸ்ட்ராங் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திடம் 1538.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டிருப்பதாக மெட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மெட்ரோ நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இதற்கான கடிதத்தை கடந்த மாதமே அவர்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் அதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ நிறுவனம் சார்பில் இயக்குனர் மனோஜ் கோயல் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் சார்பில் அதனுடைய இயக்குனர் பராக் நசரத் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தமானது வடிவமைப்பு, உற்பத்தி, சோதனை, பணியாளர்களுக்கு பயிற்சி, மெட்ரோ ரயில் மற்றும் பணிகளுக்கு இயந்திரங்களை 15 ஆண்டுகள் முழுமையாக பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் இட்டிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்தது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மெட்ரோ ரயிலானது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று ஆம்ஸ்ட்ராங் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 14 மாதங்களுக்கு கடுமையான பாதைகள் மற்றும் ஓட்டுநர் இல்லாத ரயில் இயக்குவதற்கான சோதனைகள் நடத்தப்படும். இதில் பிற அமைப்புகளுடன் ஒப்பந்தம் ஒருங்கிணைந்து சோதனைகள் மற்றும் அவருடைய சேவைகளை தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக செப்டம்பர் 2027 முதல் மே 2008க்கு உள்ளாக அனைத்து ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரயில்களையும் ஒப்படைக்க அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.